பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன? fulfill the contract agreement இல்லையா? both party ரெண்டு பேருமே fulfill their obligation. கடமைகளை நிறைவேற்றுவது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல யாரு டூ பார்ட்டிஸ் இருக்கா? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட பொறுத்தளவுக்கு நம்பர் 1 இஸ் கால்டு செல்லர், நம்பர் 2 இஸ் கால்டு. அப்ப பையரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும்? pay for consideration to give agreed products இல்லையா? அந்த ப்ராடக்டை நம்ம அக்ரீட் பண்ணமோ டு செல் அப்படின்ட்டு, அல்லது அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்றோமோ அதையும் நம்ம அவர்கிட்ட கொடுத்துடணும். பையர் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா டேக் த ப்ராடக்டை எடுத்துக்கணும் அண்ட் கிவ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இல்லையா? அவங்க கன்சிடரேஷன் அண்ட் கிவ் த கன்சிடரேஷன் இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் பிரைஸ். இந்த ரெண்டையும் நிறைவேற்றக்கூடிய செயல்பாட்டுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ், நிறைவேற்றம். இந்த நிறைவேற்றம் செய்யும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அதை நாம வந்து டெலிவரி அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இங்கிருந்து இங்க அனுப்புறப்ப இதுக்கு பேரு டெலிவரி. பொருள் அனுப்புறதுக்கு பேரு நம்ம டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய ஆப்ளிகேஷனை அவரு ப்ரொவைட் பண்ணிடுறாரு. இந்த டெலிவரி அப்படின்றது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது இதுல பார்க்கப்படுதுங்க. டெலிவரி அப்படின்றத 3 வகையாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 இஸ் கால்டு ஆக்சுவல் டெலிவரி. ரெண்டாவது சிம்பாலிக், அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ். டெலிவரிய 3 வகையா பிரிக்கிறாங்க. ஆக்சுவல் அப்படின்னா கன்கரண்டாக இருக்கும், கன்கரண்ட் நேச்சர் அப்படின்னா என்னது? பையர் பொருளை இப்படி கொடுக்கணும், செல்லர் என்ன செய்யணும் அப்படின்னா பொருளை அப்படி கொடுக்கணும் ப்ராடக்ட். பையர் இந்த சைடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிட்டு பையர் பிரைஸ அவர்கிட்ட கொடுக்கணும், அவரை ரிசீவ் பண்ணிக்குவாரு. இந்த ப்ராசஸ் சைமல்டேனியஸா நடந்ததுன்னா அது பேரு ஆக்சுவல் டெலிவரி. உடனுக்குடனே அந்த ப்ராடக்டை அவர் கையில போயிடணும், அவர்கிட்ட இருக்கிற பிரைஸ் அவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கன்கரண்ட் உடனடி நிகழ்வாக இருந்தா அதுக்கு பேரு ஆக்சுவல் டெலிவரி. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்றது செல்லர் வந்து ஒரு காரை கொடுக்குறாரு அப்படின்னா, செல்லர் ஒரு காரை விற்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் எதை தான் கொடுப்பாரு அப்படின்னா டு கிவ் த கீ ஒன்லி டு த பையர்கிட்ட கொடுப்பாரு இல்லையா? அவரு கீயை வாங்கினாவே காரை வாங்கினதுக்கு சமம். அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு போவாரு, வாட் எவர் மேபி. சொத்தை விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? டாக்குமெண்ட், இந்த சொத்து இனிமேல் உங்களோடது, இந்தாங்க டாக்குமெண்ட்டை பிடிங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அதுக்கு பேரு சிம்பாலிக் டெலிவரி. ஆக்சுவல் ப்ராடக்டை ஹேண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டெலிவரி. அதுக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்கும் போது அது உரிமை மாற்றமாக கருதப்பட்டால் அதுக்கு பேரு சிம்பாலிக் டெலிவரி. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றது இது என்டையர்லி நியூ. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிட்ட இருக்கும். ப்ராடக்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இருக்கும். ஓகே, இப்போ செல்லர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. செல்லர் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பையருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அடிப்படையில பையர் என்ன செய்வாரு அப்படின்னா
தேர்ட் பார்ட்டிக்கு இன்டிமேட் பண்ணுவாரு. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இன்டிமேட் பண்ணதையும் அப்படியாங்க இனிமேல் நான் ஓனர்ஸ் எப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது இவருடைய பாதுகாப்புக்கு கொண்டு வந்துருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வேர் ஹவுஸ் பொருள் எல்லாம் காப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டக காப்பகம். அந்த பண்டக காப்பகத்துல பாத்தீங்கன்னா பொருளை இவர் பாதுகாப்பா அடுக்கி வச்சிருக்காரு. எக்ஸாம்பிள் இந்த ரொம்ப நாள் கெட்டு போகாம பொருள் எல்லாம் இப்படிதான் அடுக்கி வைப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டர்மரிக்கு ஃபீல்டுல விளைஞ்சதை நல்லா ப்ராசஸ் பண்ணி கொண்டே குடோன்ல அடுக்கி வச்சிருவாங்க. குடோன்ல அடுக்கி வச்சதை எப்ப நல்ல விலை போகுதோ அப்ப மட்டும் பொருளினுடைய விலை எப்ப வருதோ அப்ப மட்டும் சாம்பிள் அனுப்புவார். சாம்பிள் வந்து தேர்ட் பார்ட்டி அங்கிருந்து சொல்லிடுவாரு சார், வேர் ஹவுஸுக்கு சொல்லிடுவாரு. யூஸ்வலா டர்மரிக் ஈரோடு மார்க்கெட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேர் ஹவுஸ்ல வந்து மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சுட்டு விவசாயி அந்த வேர் ஹவுஸினுடைய மேனேஜர் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இந்த வாரம் நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னா அவர் சாம்பிள் மட்டும் அதில் இருக்கக்கூடிய பொருளினுடைய சாம்பிள் மட்டும் என்ன பண்ணுவாரு, மார்க்கெட்டுக்கு அனுப்புவாரு. மார்க்கெட்ல வந்து பையர் பார்ப்பாரு. அவர் என்ன விலை சொல்றாரோ அந்த விலைய இவர் ஓகே அப்படின்னு சொன்னதையும், யார் ஓகே, செல்லர் ஓகே அப்படின்னு சொன்னதையும் இந்த பொருளானது என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சுவல் ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சிம்பாலிக்காகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. என்ன செய்வாங்க அப்படின்னா செல்லர் இவர்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டிகிட்ட சொல்லிடுவார். அப்போ பையர் அந்த இடத்துல வியாபாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பையர் தேர்ட் பார்ட்டிகிட்ட இன்டிமேட் பண்ணிடுவாரு. அப்போ தேர்ட் பார்ட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னா இனிமேல் உங்க கஸ்டடியில நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இவர்கிட்ட இருக்கிற பொருள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர்கிட்ட மாறிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டிவ் பாருங்க, கட்டமைப்பு மாறிடுச்சு. அப்ப இனிமேல் இவர் தான் ஓனர் அப்படின்னு அர்த்தம். உங்களோட பாதுகாப்புல நான் வச்சுக்கிறேன் சார் அப்படின்ட்டு அங்கேயே பாதுகாப்பா வச்சிருவார். அப்ப இதுல ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. மோஸ்ட்லி கமாடிட்டி மார்க்கெட் எல்லாம் இப்படிதான் டெலிவரி ஆகும். கமாடிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ். கமாடிட்டி மார்க்கெட் பெரும்பாலும் இந்த மாதிரி டெலிவரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டெலிவரி பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. 3 வகையான டெலிவரி இருக்கு. Is it clear? Yes, sir. Performance of the contractல பாத்தீங்க அப்படின்னா செல்லர் மஸ்ட் ரெடி டு வில்லிங் டு டெலிவர், டெலிவரி பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். பையர் மஸ்ட் அப்ளை டெலிவரி டு பே த பிரைஸ் அக்கார்டிங்லி, அவரும் உடனடியாக கொடுக்கணும். ஒருவேளை டெலிவரியோ அல்லது பெய்டுன்னு அட்வான்ஸோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல அந்த குறிப்பிட்ட டேட்ல அவருக்கு கொடுத்துருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அப்படின்றது வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. டெலிவரி அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் நடக்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் கண்டிப்பா இருக்கணும். இந்த வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டெலிவரி கிடையாதுங்க. ஒருத்தரை மிரட்டி வாங்குறது, அங்க இருக்கிற பொருளை அபகரிச்சுட்டு வர்றது, அதுக்கு பேரு டெலிவரியாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகே, இதுல என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறதுதான் செக்ஷன் 31ல இருந்து 44 வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 31ல இருந்து 44 வரைக்கும் ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். 31 to 44 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இதுல என்னென்ன மோட் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா சார், டெலிவரிங்கிறது 3 வகை அடிப்படையானது. ஆக்சுவல், சிம்பாலிக், கன்ஸ்ட்ரக்டிவ் வடிவங்கள்ல இருக்கும். மோஸ்ட்லி கன்கரண்டாக இருக்கும். கன்கரண்ட் செக்ஷன் 32 அதை பத்தி தான் பேசும். கன்கரண்ட் அப்படின்னா பையரும் செல்லரும் ரெடியா இருப்பாங்க. கடைகள்லாம் அதெல்லாம் நடக்கும். நம்ம போறோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது மளிகை ஸ்டோர்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், பொருளை கேட்டதையும் அவரும் கொடுத்துருவாரு, நம்மளும் பிரைஸை கொடுத்துருவோம். இதெல்லாம் கன்கரண்ட் டெலிவரி. டெலிவரி அண்ட் பேமெண்ட் ஆர் சைமல்டேனியஸ்லி ஹேப்பன்ட், ஒரே நேரத்துல நடக்கும்.
சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் டெலிவரி இருக்கும். பார்ட் பகுதியை மட்டும் கொடுக்கறது. சார் இவ்வளவுதான் பொருள் இருக்கு, நீங்க இதை எடுத்துட்டு போங்க, மிச்சதை நாளைக்கு கொடுத்துட்றேன். அப்ப டெலிவரி ஆஃப் ஹோல் கொடுக்க முடியாம ஒரு பார்ட்டை மட்டும் டெலிவரி கொடுக்கறது. இதை பத்தியே தான் பேசும் பெர்ஃபார்மன்ஸ். பார்ட் டெலிவரி கொடுக்குறப்போ உங்களுக்கு பையர் வந்து வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம், வேண்டாம்னா பிரீச் பண்ணிக்கலாம். அந்த கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பையர் டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு, அவரு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும், அதை பத்தி நம்ம பேசணும். பிளேஸ் ஆஃப் டெலிவரி அப்படின்றத பேசணும். பிளேஸ்ங்கிறது டெலிவர், எந்த இடத்துல பொருளை அனுப்பணும், எந்த இடத்துல பொருளை கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோட எக்ஸிஸ்டிங் பிளேஸ்லயா, கான்ட்ராக்ட் எங்க நடந்துச்சோ அங்கேயா, அல்லது பையரோட டெஸ்டினேஷன்ல கொடுக்கணுமா, அதை பத்தி இது பேசும். அதுக்கப்புறம் டைம் ஆஃப் டெலிவரிங்கிறத பார்க்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும். யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் டைம் கிடையாது, பட் ரீசனபிள் ஹவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசனபிள் டைம், அது அடிக்கடி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து வலியுறுத்தும், அதை நீங்க பார்த்துக்கணும். கூட்ஸ் தேர்ட் பார்ட்டி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், அப்ப தேர்ட் பார்ட்டியோட அக்னாலேஜ்மெண்ட் இல்லாம விற்க கூடாது. ஏ உடைய பொருள் பி கிட்ட அடமானமாக இருக்கு, அடமானம் வச்சிருக்கோம். ஏ வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சி கிட்ட பொருளை வித்துறாரு. அப்படின்றப்ப ஏ என்ன செய்யணும் அப்படின்னா பி கிட்ட இருக்கிற பொருளை வித்ட்ரா பண்ணிட்டு வாங்கிட்டு திரும்ப வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ அவரோட அக்னாலேஜ்மெண்ட் இல்லாம இது செய்யக்கூடாது. ஒரு நகையை அடமானம் வச்சிருக்கோம், சார் என்னால முடியல, நான் இப்ப வெளியில விற்கிறேன், இதை விட கூடுதலா போகுது சார், அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பக்கம் அவர்கிட்ட பணத்தை வாங்கி அவருக்கு செட்டில் பண்ணிட்டு அவர்கிட்ட நகையை ஒப்படைச்சிடலாம். அப்ப தேர்ட் பார்ட்டியோட கன்சர்ன் படி நீங்க செய்யலாம். ஒருவேளை டெலிவரபிள் ஸ்டேட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டெலிவரிக்கு ஏதாவது செலவாகுது அப்படின்னா பையர் பியர் த காஸ்டா, செல்லர் பியர் த காஸ்டா, யாரு ஏத்துக்கிறது, அதை பத்தி சொல்லணும். ராங் குவான்டிட்டியை டெலிவர் பண்ணிட்டு என்ன பண்றது, பொருளை இன்ஸ்டால்மெண்ட்ல டெலிவரி பண்றாங்கன்னு என்ன செய்யறது, இதை பத்தி எல்லாம் தான் இது பேசுங்க. அவ்வளவுதான். பொருளை அனுப்புறப்போ பையருக்கு ரைட்ஸ் இருக்கா எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு, இதுதான் அதுல நம்ம பார்க்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால நீங்க இந்த டெலிவரிங்கிறது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு அர்த்தம். டெலிவரிங்கிற பேரை நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே அது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான். இப்ப இதை பத்தி நம்ம பார்க்கலாம். மீனிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்ஃபில்லிங் த ரெஸ்பெக்டிவ் ஆப்ளிகேஷன், கடமையை நிறைவேற்றுவது, கடமையை நிறைவேற்றுவது. ஓகே. செல்லர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா டெலிவர் த குட்ஸ் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் பிரகாரம், ஒப்பந்தப்படி டைம், பிளேஸ், கண்டிஷன், எந்த கண்டிஷன்ல இருக்கணுமோ அதே மாதிரியான கண்டிஷன் ஸ்டேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுல டெலிவரி கொடுக்கணும், ஒப்படைவு செய்யணும். பையர் அக்செப்ட் த குட்ஸ் அண்ட் பே த அக்ரீடு பிரைஸ், ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையை கண்டிப்பா தரணும், ஒப்புக்கொள்ளப்பட்ட விலை, உடன்பட்ட விலையை அவர்கிட்ட கொடுக்கணும். டெலிவரி ஆர் பேமெண்ட் ஆர் கன்கரண்ட் கண்டிஷன், ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கன்கரண்ட், உடனடி. அன்லஸ் அதர்வைஸ் அக்ரீடு, இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று லேட்டா வருது சார் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல அக்ரீடு பண்ணியிருப்போம். சார் இதாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, எனக்கு பொருளை கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிடுவோம், நான் எடுத்துக்கிறேன் டெலிவரி அப்படின்னு அர்த்தம். டெலிவரியினுடைய எசென்சியல் பாருங்க, எசென்சியல் செல்லர் மஸ்ட் ரெடி அண்ட் வில்லிங் டு டெலிவர். செல்லர் ரெடியா இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நிறைவேற்றம் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லர் காட் ரெடி. பையர் மஸ்ட் அப்ளை டெலிவரி, ஆமா நான் டெலிவரி எடுத்துக்கிறேன். பே த பிரைஸ் அக்கார்டிங்லி, ரெண்டுமே இருக்கணும். ரெஃப்யூசல் டு டெலிவர் அன்லஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ், ஒருவேளை நீங்க ஏற்கனவே அட்வான்ஸை கொடுத்துட்டீங்க, அவர் டெலிவரியை மறுக்கிறார் அப்படின்னா அப்போ பிரீச் பண்ணிக்கலாம், முறிவை ஏற்படுத்திக்கலாம். ஓகே, இந்த இடத்துல டெஃபினட்டா முறிவை ஏற்படுத்திக்கலாம், அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம்.
சார் நீங்க ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, அவரு உங்களுக்கு டெலிவரி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா கான்ட்ராக்டே பிரீச் பண்ணலாம். இதெல்லாம் இதுல வர்றதுதாங்க. டெலிவரி ஆஃப் கூட்ஸ்னா என்ன? மறுக்கப்படும் போது, இது வந்து மறுக்கப்படும் போது, மறுக்கப்பட்ட டெலிவரினா பிரீச் தான். டெலிவரி மீன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல தான் நமக்கு கேள்விகள் எம்சிக்யூ கண்டிப்பா வரும். இதுல எம்சிக்யூ கண்டிப்பா வரும். டெலிவரி அப்படின்னா வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன். அப்போ இந்த பொசஷன் அப்படின்னா வைத்திருப்பதை தானாக முன்வந்து மாற்றுவது. தானாக முன்வந்து மாற்றுவது அப்படின்னா இந்தாங்க எங்கிட்ட இருந்து முன்வந்து மாற்றுவது. தானாக முன்வந்து மாற்றுவது. அதுதான் டெலிவரி. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க். அடிக்கடி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் அண்ட் மோட் ஆஃப் டெலிவரி. டெலிவரியினுடைய வடிவம் பாருங்க. ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ். ப்ரீவியஸ்ல நான் சொல்லிட்டேன். பிசிக்கல் ஹேண்டிங் ஓவர். பிசிக்கலா பொருளை ஒப்படைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல பொருந்தும். சிம்பாலிக் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் மீன்ஸ் ஆக்சஸ் த கூட்ஸ். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார், இந்தாங்க வேர் ஹவுஸ் கீ, அங்க போய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒப்படைச்சிட்டா நீங்க அங்க போய் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுக்கறது. சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஓனர் எனிவேர் பிளேஸ்ல இருப்பாரு, டாக்குமெண்ட் மட்டும் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த நேச்சராக இருந்தாலும் சரி. பிசிக்கல் ஹேண்ட் ஓவர் அப்படின்னா இங்க பொருளே ஹேண்ட் ஓவர் ஆயிடும். இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொருளே ப்ராடக்டே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆவாங்க. தேர்ட் பார்ட்டி ஹோல்டிங் த குட்ஸ் வைத்திருக்கிறார், அக்ரீஸ் டு ஹோல்டு பையர் பிஹாஃப். வித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, உங்க பொறுப்புல நான் வச்சுக்கிறேன் சார், குடோன்ல அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். கமாடிட்டி மார்க்கெட் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கமாடிட்டி மார்க்கெட்ல எல்லாம் இப்படிதான் நடக்கும். நீங்க பொருளை வாங்கினதையும் அவங்களோட பையர் அண்ட் செல்லர் அக்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு என்ன ஆகும், நம்ம பேர்ல அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கும். கமாடிட்டி மார்க்கெட் பெரும்பாலும் இந்த அடிப்படையில் தான் இருக்கும். ரூல்ஸ் ரிகார்டிங் டெலிவரி பத்தி நம்ம பேசுறோம். 31 to 44. ஃபர்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் டெலிவரி. இந்த 3 வகையில தான் இருக்கும். ஒன்னு ஆக்சுவல், சிம்பாலிக், கன்ஸ்ட்ரக்டிவ். இது மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஆக்சுவல், சிம்பாலிக், கன்ஸ்ட்ரக்டிவ். மஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பொசஷன் கண்ட்ரோல் டு த பையர். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல போயிடும், பையரோட கண்ட்ரோல்ல போயிடும். யார்கிட்ட இருந்து போகும், செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு கண்ட்ரோல் போயிடும். அப்ப கண்ட்ரோல் யாருகிட்ட போகுது அப்படின்னா பையர்கிட்ட போகணும். ஓகே. டெலிவரி அண்ட் பேமெண்ட் கன்கரண்டாக இருந்தா செக்ஷன் 32 பேசுது. செல்லர் ரெடி டு டெலிவர், பையர் ரெடி டு பே. வாங்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு கன்கரண்ட், உடனடி. அது சொல்லக்கூடிய செக்ஷன் 32. 33 தான் மோட் ஆஃப் டெலிவரி பத்தி பேசுது இல்லையா. 33 மோட் ஆஃப் டெலிவரி. கன்கரண்ட பத்தி பேசுறது 32. மோட் ஆஃப் டெலிவரி பத்தி பேசுறது 33. பார்ட் டெலிவரி, பகுதியை மட்டும் டெலிவரி பண்றோம் அப்படின்னா, விநியோகம் செய்யறோம் அப்படின்னா பார்ட் டெலிவரி. டெலிவரி ஆஃப் ஹோல் இஃப் இன்டெண்டட் டு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஃபுல் பர்ஃபார்மன்ஸினுடைய பகுதி நிறைவேற்றம். இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இஃப் இன்டென்ஷன் இஸ் செப்பரேட் தென் ஒன்லி பார்ட் ஆஃப் டெலிவரி. இந்த இடத்துல இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம், பையர் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். பையர் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க பார்ட் ஆஃப் த டெலிவரியை பண்ண முடியும், அதர்வைஸ் பண்ண முடியாது. அப்போ பையர், வாங்குபவர் தான் முடிவு செய்யணும். வாங்குபவர் முடிவு செய்யறதா இந்த பையர் இன்டென்ஷன். அடுத்தது செல்லர் இஸ் நாட் பவுண்டட் டு அப்ளை. பையர் அப்ளை ஃபார் டெலிவரி. பையர் தான் டெலிவரிக்கு அப்ளை பண்ணணும், எனக்கு பொருள் வேணும் கொடுங்க அப்படின்னு. செல்லர் இஸ் நாட் பவுண்டட் டு டெலிவர். அவரால் கொடுக்க முடியல அப்படின்னு பாருங்க.
unless the buyer apply for it. சார் இந்த பக்கம் செல்லர் இருக்காரு. இப்ப என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு வீடு கட்டுறோம். அதுக்கான கிரில் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் சாரி என்ன சொல்லலாம், ஒர்க் ஷாப் இவர் வச்சிருக்காரு. இவர் தான் ஓனர் இல்லையா? ஒர்க் ஷாப் இவர் தான் ஓனர். இப்போ இவர் வந்து பையர் வராரு. இவருக்கு அந்த கிரில் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறத வந்து இந்த இடத்துல 2 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. செல்லர் நாட் பவுண்ட் டு டெலிவர், பட் பையர் அப்ளைஸ் ஃபார் இட். சார் என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எனக்கு கிரில் ஒர்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரு தான் அப்ளை பண்றாரு. ஆனா நாட் ரெடி ஃபார் செல்லர். செல்லர் நாட் ரெடி. சார் எங்கிட்ட இப்போதைக்கு முடியாது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாரு. அப்போ நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் பையர். பையர் அப்ப எதுவும் செய்ய முடியாதான், காஸ் ஆஃப் ஆக்ஷன் செய்ய முடியாது. he does not request delivery. அப்ப எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு ரிக்வஸ்டும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இன்டென்ஷன் தான், பையரோட இன்டென்ஷன் தான். இதை பத்தி பேசுறது செக்ஷன் 35. சார் இப்ப வச்சாதான் எனக்கு கரெக்டா இருக்கும், நீங்க தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல நஷ்டீடோ எதுவும் கோர முடியாது. அவர் நாட் ரெடிங்கிறாரு. அப்போ as per அக்ரிமெண்ட் என்னவோ அதுதான். அப்ப அக்ரிமெண்ட்ல ஏதாவது டேட் கொடுத்திருந்து அக்ரிமெண்ட்ல இந்த தேதிக்குள்ள அவர் முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நீங்க பிரீச்சுக்கு போயிடலாம். பிரீச் பாசிபிள். ஓகே, இந்த 4th பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். ஆக்சுவலி அப்ளை ஃபார் டெலிவரி அப்படின்றது எப்போதுமே யாராக இருக்கணும் அப்படின்னா பையராகத்தான் இருக்கணும். ஒன்லி பை. பிளேஸ் ஆஃப் டெலிவரி செக்ஷன் 36 சப்செக்ஷன் 1. டெலிவரி பிளேஸ் மென்ஷன்ட் இன் கான்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரி பிளேஸ மென்ஷன் பண்ணணும். ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட இடத்தில். ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட இடத்தில் தான் இருக்கணும். இஃப் அன்ஸ்பெசிஃபைடு, ஒருவேளை இடம் குறிப்பிடப்படவில்லை என்றால், குறிப்பிடவில்லை எனில் அது 2 அடிப்படையில் இருக்கலாம். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னா என்னமா, இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்க. எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள். அக்ரிமெண்ட் டைம்ல செல்லருக்கு இருக்கக்கூடிய கூட்ஸ். அதாவது நம்ம கடையில வச்சிருக்கிற குட்ஸ் அப்படிதானே? At the time of contract. Time of contract. இதுக்குள்ள இருக்கக்கூடியது. Ready to sell, sir. கான்ட்ராக்ட் ரெடி டு சேல். ஆமா, இதெல்லாம் மறந்துடக்கூடாது, அடிக்கடி படிச்சுட்டே இருக்கணும். ரெடி டு சேலா இருக்கணும், அதுதான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். அப்போ ஆர் அட் த டைம் ஆஃப் சேல்ஸ் தான் அந்த இடத்துல முடிவு செய்யும். இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் குட்ஸா இருந்தா டைம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுறாரு. இடத்த குறிப்பிடல அப்படின்னா எப்ப சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் தான், வேர் தே ஆர் அட் டைம் ஆஃப் சேல். உடனே கொடுக்கணுமா, நாளைக்கு கொடுக்கணுமா அப்படின்றத அதை முடிவு செஞ்சா போதும். ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னா த பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன். சார் இனிதான் நான் ப்ரொடக்ஷனே பண்ணணும், இன் ஃபியூச்சர்ல தான் எனக்கு வந்து சேரும், கையில வந்து சேரும். அப்போ மேனுஃபேக்சர் பண்ற இடமா, தயாரிப்பு செய்த இடம் அல்லது ஹார்பர் செய்த இடம் அல்லது ஹார்பர் வெளியில இருந்து வருது அப்படின்னா ஹார்பர்ல கூட டெலிவரி எடுத்துக்க சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா தயாரிக்கப்பட்ட இடத்துலதான் டெலிவரி இருக்கணும். டைம் ஆஃப் டெலிவரி அப்படின்றது நோ ஃபிக்ஸடு டைம். எதுவுமே பண்ணல அப்படின்னா, நேரம் எதுவும் குறிப்பிடல அப்படின்னா வித்தின் ரீசனபிள் டைம்ல பண்ணணும். வித்தின் ரீசனபிள் டைம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரீசனபிள் டைம்னா அது தெரியும் இல்லைங்களா? அப்போ அழுகி போற பொருளாக இருந்தா அப்போ நீங்க எத்தனை நாள்ல டெலிவரி கொடுக்கணும்? சார் 2 நாளுக்கு அப்புறம் இது நாட் டு ஃபிட் ஃபார் யூஸ், அப்ப நாட் டு ஃபிட் ஃபார் கன்சம்ஷன், அப்ப அதுக்குள்ள டெலிவரி பண்ணணும். அது ரீசனபிள் டைம் இல்லையாங்க? ரீசனபிள் டைம். ரீசனபிள் ஹவர்
டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் அண்ட் ஃபேக்ட். சில காரணங்களை பொறுத்து அது வந்து ஹவரும் மென்ஷன் ஆகும். டே டைம்ல பிஃபோர் 6 o'clock நீங்க டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க டைம் ஆஃப் டெலிவரியை ஒப்பந்தத்துல குறிப்பிடலாம். இப்போ அமேசான்ல பொருள் வாங்குறதெல்லாம் பாருங்க அப்படிதான். சார் எனக்கு 6 and afterல தான் நீங்க டெலிவரி பண்ணணும் அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போயிடுறாங்க, அங்க யார் வராங்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஆஃப்டர் 6க்கு அப்புறம் நீங்க டெலிவரி கொடுங்க அப்படியெல்லாம் இருக்கு. டைம் எதுவும் குறிப்பிடல அப்படின்னா ரீசனபிள் டைம், ரீசனபிள் ஹவர், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ரீசனபிள் டைம், ரீசனபிள் ஹவர். அடுத்தது கூட்ஸ் வித் தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டியினுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்க என்ன செய்ய முடியாது, டெலிவரியே கொடுக்க முடியாது. மூன்றாம் தரப்பினர் ஒப்புதலுடன், மூன்றாம் தரப்பினர் ஒப்புதலுடன், ஒப்புதலுடன் தான் நம்ம கொடுக்கணும். சரி, காஸ்ட் ஆஃப் டெலிவரி, டெலிவரியினுடைய காஸ்ட். செல்லர் பியர்ஸ், சார் விற்கிறவரே ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு. காஸ்ட் கூட்ஸ் டெலிவரபிள் ஸ்டேட், சார் நல்ல டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கு, நானே எங்க கடையில இருந்து உங்களுக்கு டெலிவரி வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறோம் சார் அப்படின்றாரு. பையர் பியர்ஸ் த காஸ்ட், ஏற்றுக்கொள்கிறார். பியர்னா ஏற்க, ஏற்பு, ஏற்றுக்கொள்ளுதல். டேக் ஃபார் பொசஷன், சார் நானே எடுத்துட்டு போயிடுறேன், நாமளே வண்டி பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவோம். ரெண்டு பேருக்குமே உண்டு. காஸ்ட் ஆஃப் டெலிவரியை எய்தர் செல்லர் ஆர் பையர் யார் வேணாலும் எழுதலாம். அடுத்து ராங் குவான்டிட்டி டெலிவரி, இது ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி ராங்கா டெலிவரி ஆகிறது, தவறுதலாக டெலிவரி நடக்கிறது, தவறுதலாக டெலிவரி. ஷார்ட்டா இருக்கலாம், குறைவான பொருள் அனுப்பலாம். பையர் கேன் ரிஜெக்ட், அக்செப்ட், பே. சார் பையர் ரிஜெக்டே பண்ணலாம் ஆர் அக்செப்ட். சார் இப்போ ஒரு 100 லிட்டர் நாம என்ன சன்ஃப்ளவர் ஆயில் கேட்டிருந்தோம், சன்ஃப்ளவர் ஆயில கேட்டிருந்தோம், ஒரு கம்பெனில இருந்து வாங்கி கேட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க. we are in the department stores, ABC department stores. அங்கிருந்து சன்ஃப்ளவர் ஆயில் 100 லிட்டர் நம்ம கேட்டிருந்தோம். கல்யாண மண்டபத்துக்கு நேரா கொண்டு வந்துருங்க சார், என்னுடைய கல்யாணத்துல நீங்க அங்கேயே நேரடியா டெலிவரி பண்ணிருங்க 100 லிட்டர்ஸ். சரி, அவர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எண்ணி பாக்குறாங்க, ஒன்லி 80 லிட்டர்ஸ் ஒன்லி. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஒப்பந்தம் செஞ்சது 100, வந்தது 80. அப்ப இதான் ஷார்ட் ஃபால் இல்லையா, ஷார்ட் ஃபால் டெலிவரி. அப்போ உங்களுக்கு 2 ரைட்ஸ் இருக்கு. இவர் தானே பையர். பையர் கேன் ரைட்ஸ் ஃபார் 2. ஒன்னு ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் த என்டையர் 80 நீங்க எடுத்துட்டே போயிடுங்க. அல்லது சார் 80 அப்படியே கொடுத்துருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட், பே ஃபார் 80 லிட்டர்ஸ் ஒன்லி, 80 லிட்டர்ஸ் ஒன்லி. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க என்ன கொடுத்துடணும் அப்படின்னா 80 லிட்டருக்கான பேமெண்ட்டை கொடுத்துடலாம். இதுதான் இது. ஒருவேளை எக்ஸஸா வந்திருந்தா என்ன சார் பண்றது, இதுக்கும் அதே மாதிரிதான். அக்செப்ட் கான்ட்ராக்டட் அமௌண்ட் அண்ட் ரிஜெக்ட் த ரெஸ்ட். சார் எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு, 120 லிட்டர் வந்துருச்சு சார், எனக்கு 100 லிட்டர் மட்டும் போதும், இந்தாங்க மிச்சத்தை எடுத்துட்டு போங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ரிஜெக்ட் என்டையர் லாட், சார் ஒட்டுமொத்தமாவே நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். அல்லது அக்செப்ட் ஆல் பே, 120 லிட்டருக்கும் பே பண்றது. இந்த 3 கண்டிஷன் அவருக்கு இருக்கும் பையருக்கு. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. No, sir. ஓகே, அடுத்தது இப்ப பாருங்க, மிக்ஸ்டு வந்துருச்சு. இப்போ எக்ஸஸ் டெலிவரி, ஷார்ட் டெலிவரி பார்த்தோம். எக்ஸஸா வந்துட்டா அவருக்கு 3 ரைட்ஸ்.
ஷார்ட்டா வந்துட்டா 2 ரைட்ஸ் தான் இல்லையா? ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் இல்லையா? அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. மிக்சடு கூட்ஸ் ஆக இருந்தா பையர் மே அக்செப்ட் த கரெக்ட் கூட்ஸ் அண்ட் ரிஜெக்ட் அதர்ஸ் ஆர் ரிஜெக்ட் ஆல். 3 கண்டிஷன் இருக்கலாம். சார் நீங்க அரிசி ஒரு 100 மூட்டை கேட்டிருக்கீங்க, 100 மூட்டை அரிசி கேட்டிருக்கீங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே நேரத்துல மூட்டையில அளந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியாக 50 மூட்டை அரிசி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 மூட்டை கோதுமையை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மூட்டை பாத்தீங்கன்னா அரிசியும் கோதுமையும் வச்சுட்டாங்க. 2 கலந்து பேக் பண்ணிட்டாங்க, மூட்டையா வந்துருச்சு. பிரிச்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரிஞ்சது. இப்ப இதுக்கு பேர் என்ன? மிக்சடு கூட்ஸ். கூட்ஸ் வந்து மிக்சடு ஆயிடுச்சு. சார் 50 மூட்டையை நான் எடுத்துக்கிறேன், ஓகே அக்செப்ட். இதை வந்து அக்செப்ட், கரெக்டா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். சார் எனக்கு கோதுமையே வேண்டாம், அதனால நீங்க என்ன பண்ணிருக்க? ரிஜெக்ட். ரிஜெக்ட். சார் ஒரு 10 மூட்டையில அரிசியும் கோதுமையும் 2 கலந்துருக்கு, பரவாயில்ல நான் வந்து அதை செக்ரிகேட் பண்ணிக்கிறேன், நானே செப்பரேட் பண்ணிக்கிறேன், அதுக்கான காஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்படியும் சொல்லலாம். அரிசியும் கோதுமையும் பிரிச்செடுக்கணும் இல்லையா? அதுக்கு செலவாகும் சார், இந்தாங்க இது ஓகேனா இதுக்கான அமௌண்ட் இந்த 10 மூட்டைக்கும் அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ அதுக்கு செல்லர் என்ன சொல்றாரோ அதுதான் ஓகே. பட் உங்கள்கிட்ட ரைட்ஸ் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் ஆல், எல்லாத்தையுமே கூட ரிஜெக்ட் பண்ணலாம். வாங்க இந்த 100 மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு வேண்டாம். ஒரு மூட்டையை பிரிச்சு பாக்குறீங்க, கலப்படம் அதிகமா இருக்கு, அப்ப என்ன செய்றீங்க? இனிமேல் வேண்டாம், 100யுமே எடுத்துட்டு போயிடுங்க. பண்ண முடியும். பையர்ஸுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. டு நோ தட் பையர் ஹாவ் ரைட்ஸ், நிறைய ரைட்ஸ் இருக்கு. இதெல்லாமே மிக்சடு சப்ளை, மிக்சடு குட்ஸ். அடுத்தா பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி. பையர் நாட் பவுண்ட் அக்செப்ட் அன்லெஸ் அக்ரீடு. இன்ஸ்டால்மெண்ட் பையர் வேணும் அப்படின்னா மட்டும்தான். பையர் நாட் பவுண்ட் டு அக்செப்ட் அன்லெஸ் அக்ரீடு. சார் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வேண்டாம் சார் அப்படின்னா அவர் கொடுக்கவே கூடாது. நீங்க அக்ரி பண்ணா மட்டும்தான் அவர் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாரு. இஃப் டிஃபால்ட் அக்கர் ஒன் இன்ஸ்டால்மெண்ட், check the contract term whether it is amount to total breach or not. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தவறும் பொழுது அப்போ நீங்க அதுல என்ன சொல்லியிருக்கீங்க கான்ட்ராக்ட்ல அப்படின்றத செக் பண்ணுங்க. முழுசாவே பிரீச் பண்ணிடலாமா அல்லது முடியாதா அப்படின்றத. ஏதேனும் ஒரு தவணை தவறும் போது, தவணை ஏதாவது தவறுச்சு அப்படின்னா பிரீச்சுக்கு வழி இருக்கா இல்லையான்றத ஒப்பந்தம் தான் பதில் சொல்லும். அடுத்தது டெலிவரி டு கேரியர். பாருங்க, டெலிவரி டு கேரியர். கேரியர்னா ஏற்றி செல்றது, சரக்கேற்றி. சரக்கேற்றிகள்ல ஏற்றி செல்லும் போது டெலிவரி டு பையர் பிரைமா ஃபேசி. இங்க ஏத்திட்டோம் அப்படின்னா அடுத்தது எங்கதான் போய் கொடுத்தாகணும்? பையர்கிட்ட தான் போகணும். அப்போ செல்லர் என்ன சொல்லணும்? கான்ட்ராக்ட் சேஃப்லி வித் த கான்ட்ராக்ட் கேரியர். அப்போ லாரி, ட்ரக் இதுல எல்லாம் போற பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்றத உறுதி செய்யணும். பாதுகாப்பை உறுதி செய்யணும். இன்ஃபார்ம் த பையர். சார் வந்துட்டு இருக்கு பொருள் அப்படின்றத நீங்க பையர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் இன்சூரன்ஸ் டூரிங் சி டிரான்சிஸ்ட். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா, கப்பல்ல போக வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸையும் நீங்க கொடுக்கணும். இன்சூரன்ஸ் இப்படி பண்ணியிருக்கேன் சார், அதுக்கான டீட்டெயிலையும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே நேச்சர் ஃபார் டெலிவரி டு கேரியர். டெலிவரி டு கேரியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிஸ்க் இன் டிஸ்டன்ட் டெலிவரி. ரொம்ப தூரத்துக்கு அனுப்பணும் கூட்ஸ். டெட்ராய்ட் டூரிங் த அக்ரீடு டிரான்சிஸ்ட், பையர் பியர் த ரிஸ்க். சார் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியதா இருக்கு, அப்போ இஃப் த கூட்ஸ் டெட்ராய்ட்
சீரழிவு ஏற்பட்டுரும் அல்லது கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்போ நீங்க பையர்கிட்ட இன்டிமேட் பண்ணிக்கலாம், சார் அவ்வளவு தூரம் அனுப்புனா பொருள் கெட்டு போயிடும் சார். பையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல சார் அனுப்புங்க, வர்றது மிச்சம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா ஓகே. பையர் டெட்ரேட் அப்படின்னா அழிஞ்சு போகக்கூடிய பொருள், அழிஞ்சு போகக்கூடிய பொருளாக இருந்தா இந்த இடத்துல நீங்க இதையே பாஸ் பண்ணணும். பையர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவரோட நாலேஜுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரு தான் பொறுப்புங்க. அடுத்தது பையர்ஸ் ரைட் ஒரே நிமிஷம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. டெட்ராய்ட் அப்படின்னா சீரழிவு ஏற்படுறது, சீரழிவு அல்லது கெட்டு போயிடுது. கெட்டுவிடும் என்றால் அதுக்கு பையர் பியர்ஸ் த ரிஸ்க். பையர் தான் பொறுப்பேற்றுக்கணும். வாங்குபவர் பொறுப்பேற்க வேண்டும். அடுத்தது பையர் ரைட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். பொருளை வந்து சோதனை செய்ய முடியுமா அப்படின்றது 41 பத்தி பேசுது. பையர் ஹாஸ் ரைட் டு இன்ஸ்பெக்ட் த குட்ஸ் பிஃபோர் அக்செப்டிங். ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஆஃப்டர் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து சரியான நேரத்துல என்ன வாய்ப்பு கொடுக்கப்படும், சோதிச்சு பார்க்க வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். இது எல்லாமே அதனுடைய ரூல் தான். 31, 32, 33 மட்டும் இதோடவே கன்கரண்ட்டுக்கு உரியது தான், அதனால அதை கொடுக்கல. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோமா. பெர்ஃபார்மன்ஸினுடைய டெஃபினிஷன் செல்லர் டெலிவர் பையர் அக்செப்ட் 31 பேசுது. கன்கரண்ட் டெஃபினிஷன்ஸை 32 பேசுது. டெலிவரியும் பேமெண்ட்டும் சைமல்டேனியஸ்லி ஹேப்பன் டுகெதர். பார்ட் ஆஃப் டெலிவரி 34 பேசுதுங்க. ஃபுல் ஆர் பார்சியல். பையர் மஸ்ட் அப்ளை த டெலிவரி அப்படின்றது 35 பேசுது. அன்இன்வைட்டட் பிளேஸ், டைம், தேர்ட் பார்ட்டி, காஸ்ட் ரூல்ஸ், அதனோட சப் பார்ட்ஸ் எல்லாம் இதுதான். பிளேஸ் வந்து சப்பார்ட்ஸ் 1, சப்பார்ட்ஸ் 2, அதாவது சப்செக்ஷன் 2 இதெல்லாம் பேசும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ட்ராக்ட் ரிஸ்க் அலகேஷனை பொறுத்து. டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டிங்கிறது 37. இன்ஸ்டால்மெண்ட்ல டெலிவரி, தவணை டெலிவரியை பத்தி பேசுறது 38. கேரியர் சரக்கேற்றிகள்ல அனுப்புறதை பத்தி 39 பேசுது. 41 ரைட்ஸ் டு எக்ஸாமின், சோதனை செய்வதற்கான விஷயங்களை இது பேசுது. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்க. இந்த ஷார்டேஜ் டெலிவரி, எக்ஸஸ் டெலிவரி சொன்னீங்க சார், கொஞ்சம் மேலே வாங்க. ஆமாங்க. அதில் வந்து இப்போ 100 லிட்டரு ஆயில் வந்து 100க்கு 80க்கு அனுப்பியிருக்காரு சார். இப்போ 20 அமௌண்ட்டையும் நம்ம வாங்கிடலாம், இல்லைன்னா எக்ஸஸா 20 வந்து பொருளாகவும் வாங்கிடலாமா? அது எப்படி சார்? இல்லை அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுமா, பொருளாகவும் வாங்கலாம்? ஷார்ட் டெலிவரி கொடுத்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா, முழுசா நீங்க திருப்பி அனுப்பிச்சிடலாம். சார் நீங்க ஷார்ட்டா கொடுத்துட்டீங்க, குறைவா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி முழுசா திருப்பி அனுப்பிச்சிடலாம். அல்லது சார் 80 தான் வந்திருக்கு, நான் இந்த 80க்கு மட்டும் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பே பண்ணலாம். இதுதான் சார், 2 இதுதான். இதுதான் அந்த செக்ஷன்ல உள்ள அக்ரிமெண்ட். ஆமா, அதாவது உங்களுக்கு இதுல எக்ஸஸ் அந்த மூணு கான்செப்ட். எக்ஸஸ் மிக்சட்லயும் பாத்தீங்கன்னா 3 ரைட்ஸ் இருக்கும்.
ஓகே சார். எக்ஸஸ்ல இதுல வந்து only 2 rights. இவருக்கு ஒன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. சார்ட்டை பொறுத்த வரைக்கும், எக்ஸஸ் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க அல்லது ரிஜெக்ட் பண்ணுங்க. ரிமைனிங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் ஆல் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இதெல்லாம் தான் அதுல இருக்கு. இப்போ சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சொல்லுங்க. According to section 31, performance of the contract of sale, இதுல எதெல்லாம் வரும்? Option C, obligation about buyer and seller. Buyer and seller. Seller, option C, sir. Option Buyer And seller. அப்ப both party இருக்கணும் இல்லையாங்க? ஆமா சார். Both party obligations இருக்கணும். அப்ப obligation of both buyer and seller is a right answer. டெலிவரி அப்படின்னா என்னங்க? அடுத்து வாலண்டரி சார். டெலிவரி மீன்ஸ் Voluntary transfer of possession of goods. பொசிஷன் மட்டும் சார். பொசிஷன் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர். ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர், பொசஷன் டிரான்ஸ்ஃபர், பேமெண்ட் பை த பையர். இதுல ஆப்ஷன் பியா சியா? பி தான் சார். வாலண்டரி possession ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ். voluntary possession of transfer of possession. Possession of the goods. Voluntary delivery means voluntary possession transfer. இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. Symbolic delivery involves. Symbolic delivery na enna? Option A, Delivery of bulky goods through Delivery of answer B. Option B, B. that's it. Option B. Delivery of the bulk goods through the token. சார் கையில எடுத்து கொடுக்க முடியாது. இந்தாங்க டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. டோக்கன் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கூட்ஸையே கொடுத்ததுக்கு சமம் இல்லையா? கூட்ஸையே கொடுத்ததுக்கு சமம். தேர்ட் பார்ட்டி கன்சென்ட்ல கொடுத்த. ஓகே, இது தேர்ட் பார்ட்டினுடைய கன்சென்ட் வருது அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லையா? Delivery. டெலிவரி. Actual delivery. Actual delivery. Physical handover actual delivery தான். Actual delivery. Same தான் சார். Physical handover actual delivery தான். ஓகே. ஓகே, இங்க என்ன சொல்றோம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அக்வயர்ஸ் third party Third party holding for buyer. ஓகே, செல்லர் டெலிவர் பர்சனலி. செல்லர் தனியாகவே, அதாவது தன்னிச்சையாக டெலிவரி பண்றது. பையர் ரிஃப்யூசஸ் த டெலிவரி, மறுப்பது இல்லையா? பையர் மறுக்கிறார். தேர்ட் பார்ட்டி அக்னாலேஜ் ஹோல்டிங் ஃபார் த பையர்.
சார் பையருக்காக இனிமேல் நான் உங்களுக்காக மாத்திக்கிறேன் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி ஒப்புக்கொண்டார் இல்லையா? தேர்ட் பார்ட்டி ஒப்புக்கொள்கிறார். யாருக்காக? ஹோல்டிங் ஃபார் பையர். இனிமேல செல்லருக்காக வச்சிருக்க மாட்டேன், உங்களுக்காக வச்சுக்கிறேன் சார். நோ டெலிவரி டேக்கன் பிளேஸ், டெலிவரியே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஆப்ஷன் எதுங்க? சி. ஆப்ஷன் சி சார். இது எங்க இருக்கு? வேர் ஹவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரிதான் நடக்கும். வேர் ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர் இல்லையாங்க? அதுக்கு மஞ்சள் மார்க்கெட்டு. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த குண்டு வெல்லம் தயாரிப்பாங்க. சர்க்கரையில இருந்து வெல்லம் தயாரிக்கிறது. நம்மள வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அது பாதுகாக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து விலை வரப்ப விற்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதனோட மண்டிகள்ல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிடணுங்க. அங்க கோல்டு ஸ்டோரேஜ், வித்தியாசமான ஸ்டோரேஜ் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அப்ப நீங்க பொருளை சேல் பண்றீங்க அப்படின்னா சாம்பிள் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போகும். சாம்பிள் மட்டும் மார்க்கெட்டுக்கு போகும், பொருள் எதுவுமே போகாதுங்க. சாம்பிள் போயிட்டு பார்த்துட்டு விலை ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்துடும். கொப்பரை தேங்காய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வியாபாரம் செய்யறதாங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். காட்டன் இதெல்லாமே எல்லாத்துக்குமே குடோன் வேர் ஹவுசஸ் இருக்குங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பீப்புள் எல்லாமே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க. இதன் மூலமாவும் சம்பாதிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஓகே. செக்ஷன் 33 டீல்ஸ் வித் என்னவாக இருக்கும்? செக்ஷன் 33 Modes of delivery. Mode, sir. Mode of delivery, sir. Mode of delivery. Delivery. மோட் ஆஃப் டெலிவரி பத்தி பேசும் இல்லையா? இது ஒரு சிலது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. மோட் ஆஃப் டெலிவரி இதுல மோடுல எதை பத்தி பேசுதுங்க? ஆக்சுவலை பத்தி பேசும். Actual, symbolic, constructive, sir. சிம்பாலிக், கன்ஸ்ட்ரக்டிவ். டைம் ஆஃப் டெலிவரிய பிளேஸ், டைம் இதெல்லாம் பத்தி பேசுறது செக்ஷன் 36. ஓகே, செக்ஷன் 36. 36ல 1 2 3 நல்லா இருக்கும், சப்செக்ஷன் இருக்கும் இல்லையாங்க? 1 2 3 இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. Yes, இந்த sir. ரெண்டு மட்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கன்கரண்ட பத்தி பேசுறது. கன்கரண்ட பத்தி பேசுறது எந்த செக்ஷன்? 32, sir. 33. 32. இதுதான். ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் பத்தி பேசுறது. இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி 37. 38. ஓகே, 38. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பர். செக்ஷன் 41 டீல்ஸ் வித்துங்க Buyer rights. Buyer's rights. Examination. எதுக்குங்க? Goods examination பண்றது. Examine the goods. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு சிலதான் நல்லா படிச்சிடலாங்க, ஈஸியா நமக்கு நினைவுல வந்துடும். இது வராதுன்னு நினைக்க தேவையில்லைங்க, புரியுதாங்க? கேரியரை பத்தி, கேரியர்ல போறதை பத்தி பேசுறது 31 41 எக்ஸாமினேஷன். ஒரு சிலத தேவையில்லை, சரிங்களா? கேரியர் வந்து 39ங்க. எக்ஸாமின் குட்ஸ் 41. 34 அதையும் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டெலிவரியை கொடுக்க சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது பையர் தான் பண்ணணும். அதையும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 35 அதுக்கு தனி செக்ஷனே இருக்கு. பையர் தான் ரைட்ஸ் இருக்கு. பையர் ஹேவ் த ரைட்ஸ் டு அப்ளை for delivery. அப்ளை ஃபார் டெலிவரி. டெலிவரிக்கு அப்ளை பண்றது அவர் தான் பண்ணணும். அடுத்த ஒரு
In case of short delivery. In case of short delivery, buyer can. Sir, குறைவா டெலிவரி ஆயிடுச்சு. 37. Reject or accept and say. Reject or accept. Option அப்போ C. இவருக்கு ரெண்டு ரைட்ஸ் வருங்களா? எந்த செக்ஷன் Or accept. ஷார்ட் லார்ஜ் டெலிவரி, ஷார்ட் டெலிவரி, எக்ஸஸ் டெலிவரி இதெல்லாம் பத்தி பேசுறது எதுங்க? எக்ஸஸ் மிக்ஸ்டு டெலிவரி. செக்ஷன் 37, sir. Section 37. 37 sir. 37. ஓகே. 37 டெலிவரி ஆஃப் ராங் குவாண்டிட்டி அப்படின்றத பத்தி பேசுது. டெலிவரி ஆஃப் ராங் குவாண்டிட்டி, ராங் குவாண்டிட்டி பத்தி பேசுது. அப்போ ஷார்ட்டுக்கு ரெண்டு விஷயம் தான் அவருக்கு, ரெண்டு ரைட்ஸ். ஒன்னு ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட். ஒன்னு ரிஜெக்ட் அக்செப்ட் பண்ணுங்க சார். வந்ததுக்கு நீங்க பே ப்ரொபோர்ஷனேட்டிவ்னா as it is. சார் என்ன வந்திருக்கோ அதுக்கு நீங்க பே பண்ணிக்கலாம், அக்செப்ட் இட், அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். நல்ல ஈஸியான ஒரு பார்ட் தான். நீங்க சொல்லி தரும் போது தான் சார் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சொல்லி தரப்பதான் ஈஸியா இருக்கா? அப்போ நீங்க படிக்கிறது இல்லையாங்க? படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் confusion ஆ இருக்கு sir. நீங்க அந்த எக்ஸாம்பிள் அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு சார். இல்ல சார், நீங்க டீச் பண்ணிட்டு அந்த क्वेश्चन ஆன்சரோட ரெஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார் ஆன்சர் சொல்றதுக்கு. வேற நீங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், சொன்னா புடிச்சுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்ன அப்படி சார் அப்படிதான் சார். நீங்க சொல்லும்போது கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் சார். நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம் சார். அந்த கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்க இடத்துலலாம் நீங்க சொல்லும் போது அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது சார். அதனால டெலிவரி டு கேரியர் இஸ் ட்ரீட்டட் அஸ். டெலிவரி டு கேரியர் பேசக்கூடிய செக்ஷன் 39. சரி. நான் பைண்டிங் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. இது கன்ஸ்ட்ரக்டிவ். நான் பைண்டிங் டெலிவரி இது பிரைமா ஃபேசி டெலிவரி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்லர் வந்து அதாவது சரக்கேற்றிகள்ல பொருளை ஏத்திட்டு அவர் கையில ஒப்படைச்சிட்டாருன்னு பாருங்க, அது பையர்கிட்டயே ஒப்படைச்சதுக்கு சமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பையர்கிட்டயே ஒப்படைப்பதற்கு சமம். அதனால பிரைமா ஃபேசி டெலிவரிங்கிறது அதனுடைய பொருள். அதுதான் முதன்மையானது. ஆமா. அதனால அவர்கிட்ட ஒப்படைச்சாவே பையர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு சமங்க. புரியுதாங்க? அப்ப நம்மளை நோக்கிதான் அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, பையரை நோக்கி வர்றது அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். இது பிரைமா ஃபேசி டெலிவரி டு பையர். ஓகே, சூப்பர். Section 41 gives the buyer Right to examine the goods. Examine goods sir. Right to examine goods. Okay, rights to examine the goods. Okay. சரி. rights to change the delivery place. இது இல்ல. resell the goods அதுவும் இல்ல. cancel the contract அதுவும் இல்ல. மூணுமே கிடையாது. power to cancel the contract கிடையாது. அது ஒண்ணுதான் அது கரெக்டா பொருத்தமாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. buyer refuses to take goods at the correct time and place. சார் சரியான நேரத்துக்கு அனுப்பிச்சாச்சு.
சரியான நேரத்துல அனுப்பிச்சாச்சு. பையர் ரிஃப்யூஸ், பையர் மறுக்கிறார் சார், பையர் மறுக்கிறார். அவருடைய பிளேஸுக்கு பொருள் போயிடுச்சு, சரியான நேரத்துல போயிடுச்சு, அவர் மறுக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? செல்லர் மஸ்ட் ஸ்டில் வெயிட். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா செல்லரு? கான்ட்ராக்ட் பிகம் வாய்டு, கான்ட்ராக்டே வாய்ட் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லாமா? பையர் இஸ் இன் பிரீச் அப்படின்னு சொல்லாமா? டெலிவரி இஸ் அஸ்யூம்டுன்னு சொல்லாமா? டெலிவரி நடந்தாச்சுன்னு எடுத்துக்கலாமா? Contract become void, sir. After C, sir. Buyer is in breach. Buyer பிகின்ல வாய்ட் அப்படின்னாவே ஃப்ரம் பிகின்ல இருந்து அர்த்தம் சார். நீங்க எப்ப வாய்ட் ஆகும் அப்படின்னா அந்த எசென்சியல் கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாதப்பதான் வாய்ட் ஆகும். எப்போ நீ வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் இல்லாதப்போ நீங்க அக்ரிமெண்ட் என்டர் ஆயிருப்பீங்க, அல்லது ஃப்ரீ கன்சென்ட் இல்லாம என்டர் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வாய்ட் ஆகும். இங்க டெலிவரியில எல்லாம் வாய்ட் ஆகாதுங்க, டெலிவரியில வாய்ட் ஆகாது, அது வரைக்கும் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அப்போ கரெக்டா போயிடுச்சு. பையர் தான் மறுத்து இருக்கிறாரு அப்படின்னா என்ன? அவர் வீட்டுல பையர் பிரீச் தாங்க கரெக்ட். பையர் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்ப செல்லர் சூ எகென்ஸ்ட் த பையர், பையருக்கு எதிராக கேஸ் போடுவார். கேஸ் போட்டார் அப்படின்னா டிரான்சிஸ்ட் பண்ணதுல இருந்து அவரு பையர் தான் இழப்பீடு கொடுக்கணும், பையர் தான் இழப்பீடு கொடுக்கணும். பையர் இஸ் இன் பிரீச், அதான் கரெக்ட். Okay. ஓகே, நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் நல்லா ஆன்சர் பண்றீங்க, பரவாயில்ல. இன்னொரு 2 கொஸ்டின் கேட்போம். Section 37 governs Wrong quantity delivery. wrong quality of delivery, Wrong quantity of delivery. shortage, excess, mixed. எப்படிங்க? wrong quality of delivery, sir. அது Delivery. shortage, excess, mixed வருது இல்ல சார்? ஓகே, அப்போ இந்த இடத்துல செக்ஷன் 37 டீல் ஆகக்கூடியது ராங் குவான்டிட்டி ஆஃப் டெலிவரி. அப்ப இதுல என்ன ராங் குவான்டிட்டிங்க? ஷார்ட்டா அனுப்பிச்சிடலாம் குவான்டிட்டிய, அப்போ எக்ஸஸா அனுப்பிச்சிடலாம், அல்லது மிக்ஸ் குவான்டிட்டிய மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருவார். இந்த 3 இடத்துல பண்ணிடுவார். இதுதான் மிஸ்டேக். அப்போ ராங் வந்து 2 ஆப்ஷன், எக்ஸஸ்க்கு வந்து 3 ஆப்ஷன். ஆமா, ஷார்ட்டுக்கு மட்டும் 2 ரைட்ஸ் உண்டு. 2 ஆப்ஷன், எக்ஸஸ்க்கு வந்து 3 ஆப்ஷன். ஓகே, அக்செப்ட் ரிஜெக்ட் தான் ஹோல்டா பண்ணலாம், அல்லது இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிடுறான் சார் அப்படின்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் பிரிச்சு எடுக்கிறதுக்கான காஸ்ட் கழிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லலாம். இதை வேணாலும் சொல்லலாம். இஃப் த செல்லர் இஸ் நாட் ரெடி டு டெலிவர், இவ பாருங்க, செல்லர் நாட் ரெடி டு டெலிவர், பையர் அப்ளைஸ் த டெலிவரி. பையர் கேக்குறாரு, செல்லர் வந்து கொடுக்கல, பையர் மஸ்ட் வெயிட், பையர் வெயிட் பண்ணலாமா? பையர் மே ரெசிண்ட் த கான்ட்ராக்ட், ரெசிண்ட் த கான்ட்ராக்ட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா Option B, the buyer may rescind the contract. rescind the contract, goods deemed to be delivered, delivery buyer cannot sue, buyer cannot sue, buyer case போட No sir, contractல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இல்ல, பையருக்கான உரிமை இதுதான். மே ரெசிண்ட் த கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த ரைட்ஸ் உண்டு. பையர் நாட் ரெடி டு டெலிவர். ஓகே, சூப்பர்மா. இது வந்து அழகான ஒரு டாபிக், ரொம்ப சிம்பிளான டாபிக், அழகா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்க.
டிஸ்டன்ட் டெலிவரி மட்டும் பையர் தாங்க ரிஸ்க். இது ஒன்றையும் நல்லா பார்த்துக்கணும். டிஸ்டன்ட் டெலிவரி அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு அனுப்புறது. இப்போ பூவெல்லாம் அனுப்பணும்னா ஃப்ளைட்ல அனுப்புவாங்க. சார் இல்லை எனக்கு வேண்டாம் கப்பல்ல அனுப்புங்க அப்படின்றாரு. கப்பல்ல போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே அழுகி போயிடும். அப்போ பையர் தான் பொறுப்பு. சரியாங்க, பையர் தான் பொறுப்பு. பியர் தான் ரிஸ்க். ஓகே, சூப்பர், அழகா புரிஞ்சுட்டீங்க. இந்த டாபிக் இஸ் ஓவர்மா. இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, கிளியர்? Yes, sir. Clear, sir.